இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பெருசா சமைக்க வேண்டியதில்ல. நேத்தைக்கு வச்ச ரசம் இருந்துச்சா, அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 5 மீன் இருந்துச்சு. அத மட்டும் பொரிச்சு வச்சுட்டேன். அப்புறம் அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு 2 முட்டைய உடைச்சு ஊத்தி பொரியல் மாரி பண்ணி வச்சுட்டேன். இப்ப ரீசென்ட்டா சிங்சான் பார்த்துட்டு இருக்கச்சுல, அந்த புட்டிங்க பார்த்ததுமே சிங்சான் ரொம்ப குஷியாயிருவாரு இல்லையா? அத பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் கேரமல் புட்டிங் சாப்பிடணும் போலயே இருந்துச்சா, வீட்ல பிரெட் வேற இருந்துச்சு. அத வச்சு பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டு கொஞ்சமா தண்ணிய ஊத்தி கேரமல் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா கஷ்டமான விஷயம். நம்ம கேரமலைஸ் ஆன உடனே வந்து வேற பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிறணும். இல்லனா கசந்துரும். அப்புறம் 6 பிரெட்டோட சைடு கார்னர் மட்டும் கட் பண்ணிட்டு மிக்ஸியில ஒரு ரவுண்ட் அடிச்சு எடுத்துட்டு 2 முட்டை, சுகர் அப்புறம் 1/4 லிட்டர் பால் ஊத்தி மிக்ஸியில நல்லா அடிச்சு எடுத்து அத கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல ஃபில்டர் பண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு இட்லி குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இத வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நான் வேக விட்டேன். நல்லாவே வெந்திருந்துச்சு. கத்திய வச்சு குத்தி பார்த்தேன்னா சூப்பரா வெந்திருந்துச்சு. அத அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அப்புறம் எடுத்தேன்னா ஷேப் எல்லாமே சூப்பரா வந்துருந்துச்சா, எனக்கு அத பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டு. ஏன்னா ஒன் டைம் பண்ணச்சுல வந்து எனக்கு ஷேப்பே வரல. ஃபுல்லா வந்து உள்ளேயே பாதி ஒட்டிக்கிச்சு. இந்த டைம் சூப்பரா வந்துருந்துச்சா, அதனால பிரணவி வச்சு கேக் கட் பண்ற மாரி கட் பண்ணிட்டு, அவளுக்கும் குடுத்தேன். அதோட டேஸ்ட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா இதுல பிரெட் இருக்கிறதுனால நான் கம்மியா தான் குடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் அவளுக்கு ஹெல்தியா பண்ணலான்ட்டு விட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே பிளேட் எல்லாம் காலியாயிருச்சு. நீங்களும் ட்ரை